வருண் சக்கரவர்த்தி இப்படி அடிச்சு நான் ரீசென்ட் டைம்ல இப்ப எல்லா டீமும் அடிக்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தினாவே அடிக்கிறாங்க. அவரோட மிஸ்ட்ரி எல்லாம் போயிருச்சு. ஜீகா சேனல்ல கூட சொன்னாங்க. கூகுளி மட்டும் போடாத. ஜீகா சேனல்ல இப்ப சொல்றாங்க. நாம எப்ப சொன்னோம்? ம், வேர்ல்டு கப் நியூசிலாந்து மேட்ச் அந்த டேரி மிச்சல் 3 சிக்ஸ் அடிச்சாரு. ம். அப்பைல இருந்து சொல்றோம். தம்பி நீ கூகுளி பால் மட்டும் தான் போடுற. அந்த பாலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஒரு லெக் பிரேக் நீங்க தான் சொன்னீங்க. லெக் பிரேக் போடணும், லெக் பிரேக் போடணும், லெக் பிரேக் போடணும் அப்படின்ட்டு இருந்தீங்க. அவர் அந்த பால் கத்துக்கிற மாதிரி தெரியல ப்ரோ. வணக்கம் கிரிக்கெட் கச்சேரி நண்பர்களே. ம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஏன் ஆ போட்டிருக்கேன் எஸ் கடவுளே! போட்டிருக்கேன். இன்னைக்கு என்னன்னா, இவன் வேற நந்தன் வேற இல்ல. தனியா மாட்டிக்கிட்டேன். ம். ப்ரோ நான் சொன்னேன்ல. சொன்னேன் நீங்களாம் கூட கேட்கறது சொன்னீங்க. நான் சூசாட்ட எஸ்ஆர்ஹெச் வின்னு. இந்த கையில ஒருத்தன் பந்து போடுவான். ஓவர்ல பின்னால அவுட்டு அப்படின்னு சொன்னேன். சேசிங் பண்ற டீம்ல சன்ரைஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொன்னேன். எல்லாமே நடந்துச்சு. இந்த மேட்ச் சன்ரைஸ் ரசிகர்களான எங்களுக்கு கொண்டாட்டம் தான். மொத ஓவர்ல 25 ரன்னு ப்ரோ. ம். 2வது ஓவர்ல நான் சொன்ன மாதிரி அஸ்டூபே கொண்டு வந்தாங்க. அங்க மேட்ச் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அங்கிரிஸ் ரெகுன்சி போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு தான் வீக்குல டேங்கப்பா அன்னைக்குன்னு சேர்றா வச்சு நம்மள செய்ய போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவனே கேம் கிரீனே ரன் அவுட் பண்ணி விட்டு அவனே ரன் அவுட் ஆயிட்டு சன்ரைஸ் பக்கம் அப்படியே மேட்ச் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து எஸ்ஆர்ஹெச்ல இருந்து போலாம். பவர் பிளேல டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பேக் டு ஃபார்ம். என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் அடிச்சதை பார்த்து? பேக் டு ஃபார்ம் தான். என்ன வருண் சக்கரவர்த்தி என்ன என்ன பாவம் 2 ஓவருக்கு என்ன 40 ரன்லாம் அடிக்கிறாங்க. ப்ரோ முதல்ல 25 ரன் ப்ரோ. செம்ம அடி. அபிஷேக் சர்மா கிழிச்சு விட்டான். ஒரே ஒரு பால் தான் டாட்டு. ம். வருண் சக்கரவர்த்தி இப்படி அடிச்சு நான் ரீசென்ட் டைம்ல இப்ப எல்லா டீமும் அடிக்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தினாவே அடிக்கிறாங்க. அவரோட மிஸ்ட்ரி எல்லாம் போயிருச்சு. ஜீகா சேனல்ல கூட சொன்னாங்க. கூகுளி மட்டும் போடாத. ஜீகா சேனல்ல இப்ப சொல்றாங்க. நாம எப்ப சொன்னோம்? ம். வேர்ல்டு கப் நியூசிலாந்து மேட்ச் அந்த டேரி மிச்சல் 3 சிக்ஸ் அடிச்சாரு. ம். அப்பைல இருந்து சொல்றோம். தம்பி நீ கூகுளி பால் மட்டும் தான் போடுற. அந்த பாலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஒரு லெக் பிரேக் நீங்க தான் சொன்னீங்க. லெக் பிரேக் போடணும், லெக் பிரேக் போடணும், லெக் பிரேக் போடணும் அப்படின்ட்டு இருந்தீங்க. அவர் அந்த பால் கத்துக்கிற மாதிரி தெரியல ப்ரோ. பால் அபிஷேக் சர்மா சிக்ஸ் அடிச்சான். 2வது பால் 109ல போடுறான் பந்து. வந்து எரியுது. அந்த 109 எரியுறத ஷார்ட் பிட்ச் பால் எறியறான். அதையும் தூக்கி சிக்ஸ் அடிச்சான். ம். வேரியேஷன் இல்ல. எல்லாம் கணிச்சிட்டாங்க. பிட்ச் ட்ரை டவுன் ஆனாதான் வருண் சக்கரவர்த்தி இங்க வேலை இருக்கிற மாதிரி தோணுது. அதுங்காட்டியும் இங்க இன்னைக்கே 2 ஓவர் தான் குடுத்தாங்க. 31 ரன்னு. ஆமா. அதுக்கு மேல என்ன? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலரையோ இல்ல பேட்ஸ்மேனையோ உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டு அனுகூல் ராய ஸ்பின்னரா ப்ரிஃபரன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது எனக்கு. இப்படியே வருண் சக்கரவர்த்தி போனா குல்தீப் யாதவ் வர நல்லா பண்றாரு. அப்படியே ஸ்வைப் பண்ணிடுவோம் இந்தியா டீம்ல. அதை விடுங்க. கிளாசன் என்ன நினைக்கிறேன்? கிளாசன் எம்கேஆர் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஒரு கட்டத்துல வந்து 200 தான் வருங்கும் போது கிளாசன் நல்லா பொறுமையா ஆடிக்கொண்டு வந்தாரு. என்கேஆர் இன்னைக்கு ஓவரும் போட்டு நல்லா அப்படியே கேகேஆர் பக்கம் இந்த மேட்ச் அப்படியே 2 விக்கெட் எடுத்து எஸ்ஆர்ஹெச் பக்கம் கொண்டு வந்தாரு. பேட்டிங் ஒரு 40 ரன் அடிச்சாரு. நல்ல இன்னைக்கு அவரோட டே. இன்னைக்கு அவருக்கு தான் என்கேஆருக்கு எல்லாம் என்கேஆர் கலாச்சிக்கிட்டு இருந்தீங்க. என்கேஆர் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு? இங்க பாரு, நான் எது சொன்னாலும் உடனே எஸ்ஆர் ஃபேன்ஸ் நீங்க வந்து அடிக்க போறாங்க. ஆனா நம்ம செலிப்ரேஷன்ல நான் கலந்துக்கிறேன். அப்படியே அப்படியே சரி சொல்லு அப்படின்னு ம். கலந்துக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும் இன்னைக்கு? அதாவது தொட்டதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு தகமா இருக்கு போச்சு. நாளை நாளைக்கு நீங்க பாரு, நாளைக்கு ஏன் டேவா இருக்கும். நாளைக்கு நான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருப்பேன் உன்ன மாதிரி. நாளைக்கு நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருப்பீங்க. நான் வந்து சொல்லுங்க நீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஜெயிச்சிட்டீங்க. இருப்பேன். ஆமா, சொல்லுங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஆஹ் அப்படின்னு நீ அப்படிதான் பேசணும். என்ன நிதிஷ்குமார் ரெட்டி பர்ஃபார்மன்ஸ் ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. ஹென்ரி கிளாசன் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, நான் கூட ஹென்றி கிளாசன் பழைய ஹென்றி கிளாசன் இல்ல ப்ரோ. ஆனா அது அப்படி அந்த வேணா ஸ்பின்லாம் டவுன் த கிரவுண்ட் அடிக்க இல்ல அந்த ஒரு வருஷம் கிரிக்கெட் ஆடாம இருக்கிறது நல்லாவே தெரியுது. இல்ல அதுதான் சொல்றேன். பழைய ஹென்றி கிளாசனா இருந்தா இந்நேரம் 250 நீங்க அடிச்சிருப்பீங்க. அந்த ஆமா. இது வரல. பரவாயில்ல, உங்களுக்கு இந்த கிளாஸ்னாவது ஒரு வருஷம் ஆடாம இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இல்ல ப்ரோ. இதுல சன்ரைஸ் ஃபேன்ஸ் சன்ரைஸ் பிரான்சிஸ் இதுல இருந்து என்ன எடுத்துக்கணுமா? ஹென்றி கிளாசன் பழைய ஹென்றி கிளாசன் இல்லாமயே ரன்ஸ் அடிக்கிறார். 40 ரன்னு 50 ரன் ரன்ஸ் அடிக்கிறாரு. பேக் அப்படியே ரன்ஸ் வந்துட்டேன்னுச்சுன்னா ஒரு இன்னிங்ஸ் போதும் கிளாசன் மாதிரி ஒரு பிளேயருக்கலாம். ம். நல்லா பட ஆரம்பிச்சிருச்சுன்னா சன்ரைஸ் இந்த சீசன் நல்லா போகும். ம். பவுலிங் தான்.
220 ரன் அடிச்சிட்டாங்க, 230 ரன் பக்கமா அடிச்சிட்டாங்க, பிரச்சனை இல்ல. ம் ஃபர்ஸ்ட் ஓவர் டேவிட் பெயின் நான் ஹைப் கொடுத்தேன் பாத்து இங்க பிக் பாஸ் ம். ஐஎல்டி எல்லாம் நான் பார்த்து. நான் அப்பயே அப்போ சொன்னேன், இங்க ஸ்பின்னரை பாரு போட்டு ஐபிஎல்லும் குத்திட்டான். உனக்கு பிக் பாஸ் லீகும் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை, ஃபைனல்லே நல்லா போட்டான் அப்படி இப்படின்னு கத்துனீங்க கதறினீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இங்க பாரு அவன் இன்டர்நேஷனல் கூட அவன் ஆடல, இன்டர்நேஷனல் ஆடி இருந்தா கூட நான் ஒரு கணக்கில் வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க தான் என்னமோ நீங்க பாரு சென்னை விட்டுட்டீங்க, எஸ்ஆர்ஹெச் எடுத்துருச்சு, நாங்க தான் நல்ல பவுலிங் லைனப்லாம் வேற சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு வேலையை பார்த்துருப்போம், அப்படியே தப்பிச்சிட்டீங்க. மொதல் ஓவர்ல 25 ரன் ஷாக்கிங் ஆயிட்டேன். போச்சுடா. அதுக்கப்புறம் ப்ரோ 19 ஓவருக்கு 200 ரன் தான். ம். அந்த 25 ரன் குஷனுங்கிறது மொதல் ஓவர்ல பின்னால நடிச்சிட்டான். நல்ல வேலை. சொன்ன மாதிரி இசான் கிசான் என்னாட்ட மூலகாரம் யோசிச்சிருக்கிறான். நான் நம்ம வீடியோ பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். அர்ஸ்டிபேவை கொண்டு வரணும்டா, பின்னலுங்க அர்ஸ்டிபேவை கொண்டு வரணும்டா, விக்கெட் எடுக்கணும்டான்னு. அதே மாதிரி எடுத்தான். ரகுவன்சி நல்லா நம்புறோம். அந்த ரன் அவுட் 2 கேம் கிரீனை பண்ணி விட்டதும், அவனே ரன் அவுட் ஆனதும், அந்த இசான் மலிங்க நல்லா ஃபீல்டிங் பண்ணா. நல்ல மேட்சா போயிட்டு மேட்ச் அந்த இருந்தது, இடத்துல மேட்ச் சூப்பரா போயிட்டு இருந்து. சரி இவங்க தான் கேகேஆர் ஓரளவு எட்ஜ் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது 2 ரன் அவுட், ரொம்ப மோசமான ரன் அவுட். உள்ள ரகு கேக்க ஜெயிக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. இப்ப போட ஆல் அவுட் ஆனது பாருங்க 16 ஓவர் 365 ரன். ஆல் அவுட்னு சொல்ல மாட்டேன், இல்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க, அதான் பிரச்சனை. இல்ல நான் ஆல் அவுட்னு கூட சொல்ல மாட்டேன். அங்குல் ராய் வந்துட்டு டக் அவுட் ஆனதா இருக்கட்டும், ரிங்கு சிங் நீ சூப்பரா விளையாண்டாரு. நம்ம என்னமோ சொல்லிருந்தோம், மேட்ச் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாரு ஃபர்ஸ்ட், ஆனா 6 பாலுக்கு ஒரு ரன் அடிச்சாரு, ஆனா மேட்ச் எடுத்துட்டு போனாரு, கொண்டு வந்தாரு. அதுங்காட்டி அங்குஸ் ரன் அவுட்டு. ஓகே பரவாயில்ல. சிவகுமாரோட பவுலிங் எப்படி பாத்தீங்களா? நல்லா பவுலிங் போட்டாரு. ஃபீல்டிங்ல அவர் ஓவர்ல விட்டானுங்க பாரு, கேட்ச் ஐயோ மிஸ் மனுஷன் பண்ணிட்டோம். வெறுத்துருவான். என்னாச்சு கிளம்போட ஃபீல்டிங் பண்ணுவீங்க வலிக்கு வலிக்கு ப்ரோ, எல்லாம் வலிக்கு 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 வந்துட்டு இருந்தாங்க. மாட்டுக்கிறானுங்க. இவன் இஷான் அந்த கிஷன் கத்த பையன் ஆரம்பிச்சிட்டான். இல்ல டெபு 4 ஓவர் 30 ரன் போட்டு போயிருப்பான். 4 ஓவர் 40 ரன் இவனுக்கு கொண்டு வந்து ஃபீல்டிங்ல விட்டானுங்க. நல்லா பந்து போட்டான். அந்த பையனை க்ரூம் பண்ணா ஃபியூச்சர் இந்தியாவுக்கு சூப்பரா வருவான். சன்ரைஸ் நீங்க இப்படிலாம் ஃபீல்டிங் பண்ணீங்களா, நாங்க அடுத்த மேட்ச் நான் லக்னோ மேட்ச்ல வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கணும். ஏன்னா 2 பேரும் இப்ப புடிச்சு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் கேட்சும் 4 விட்டுட்டு இருந்தீங்கன்னா. இல்ல நீ என்னதான் சொன்னாலும் இது நாம 10வது டீம் தான் கேகேஆர் கொடுத்தோம், மறக்க கூடாது. 10வது டீம் ஜெயிச்சுட்டு நீ சந்தோஷப்படக்கூடாது, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஒரே சந்தோஷமா போல இதாயிடக்கூடாது ப்ரோ. அத்திபுத்தார் மாதிரி இந்த சீசன்ல எனக்கு அப்படிதான் வெற்றி வரும் போல தோணுது. எஸ்ஆர்ஹெச்க்கு அப்பப்ப வெற்றி வரத கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் உங்க அண்ணனுக்கெல்லாம் அண்ணன் ஒருத்தன் இருக்கான், எல்லாம் அவன் உன்ன மாதிரிக்குதான் பேட்டிங் பண்ணா பண்ணுவேன், இல்லைன்னா பவுலிங்ல உங்களை மாதிரி தான் ஆகணும். ஆனா நேத்து எல்ஜி நல்லா பவுலிங் போட்டானுங்க. அடுத்த மேட்ச் வந்து எங்களுக்கு ரிசர்வ் பண்ணிட்ட நம்பி உள்ள கண்ணை முடிட்டு ரிசர்வ் பண்ணிட்டு நம்பி போறோம். ரிசர்வ் பண்ணிட்ட தலைவா நீ கேப்டன் பண்ற அந்த காரணத்துக்கோசரமே நாங்க உள்ள வரோம் அப்படின்ட்டு. எல்ஜில 10 பேர் வந்து டீம் ஜெயிக்கணும்னு விளையாடுவாங்க. அவங்க டீம்ல இந்த கேப்டனு ரிசர்வ் பண்ணிட்டு மட்டும்தான் அவங்க டீம் எப்படி தோக்கடிக்கலாம், எந்தெந்த வகையில தோக்கடிக்கணுமோ எல்லா பிளானும் ஒரே மேட்ச்ல பண்றா. சரி நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு மேட்ச் ஆனா அருமையா இருந்தது. எனக்கு கேகேஆர் மட்டும் இன்னும் அந்த சொன்ன மாதிரி நீ பேட்டிங்ல தான் ஸ்ட்ராங் பண்ணும், பேட்டிங் கொண்டு இருந்தா ஃபின்னால டிம் சைபர் கொண்டு வந்தா சூப்பரா இருந்திருக்கு நீங்க மேட்ச். அதான் அடிக்கிறான்ல ப்ரோ. நான் நேத்து நீ என்ன கலாய்ச்சிங்க, நேத்து நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். இன்னைக்குமே எஸ்ஆர்ஹெச்சுக்கு 113ல இருந்து 140க்குள்ள 4 விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறமும் சன்ரைஸ் வந்து 225 ரன் அடிக்கிறாங்க. அது பேட்டிங் டெப்த். கேகேஆர் கிட்ட அது இருக்கிற என்ன பிரச்சனை, இன்னைக்கு 100 ரன் 16 ஓவர் பக்கமா 10 ஓவர் பக்கம் 9 ஓவர்ல 100 ரன் பக்கமா அடிச்சிட்டாங்க. அங்கிரீஸ் ரகுவன்சி ஆனது அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே கிரம்பிள் ஆகி 50 ரன்ல ஆல் அவுட் ஆறாங்க. அன்னைக்கு நான் இதுதான் சொன்னேன், மும்பை இந்தியன்ஸ் கிட்டே 240 ரன் பக்கமா அடிச்சிருந்துருக்கணும். அவங்க வந்து பேட்டிங்ல கோட்டை விடுறாங்க, பேட்டிங் தின்னா இருக்கு அப்படின்னு அதான் சொன்னேன் நானு. எஸ்ஆர்ஜி அதனாலதான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி பிளஸிங் முசரபானி உட்கார வச்சுட்டு தான் நம்ம வந்து பின்ன டிப்ஸ் ஐப்பட்டியோ இல்ல ராமன் போலே உள்ள போடணும். தலைவன் இன்னைக்கு 3-4 விக்கெட் எடுத்துட்டான். மேட்ச் அப்படியே எஸ்ஆர்ஹெச் 250 270ங்கிற போது நடுவுல வந்து 2 ஓவர் போட்டு அப்படியே 3 விக்கெட் எடுத்து அப்படியே மும்பட்டத்தை குறைச்சு விட்டாப்ல. அவர் உட்கார வைக்கவும் முடியாது இனிமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். உட்கார வைக்கிறதா இருந்தா இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உட்கார வச்சிருக்கலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உட்கார வச்சு அது ஜஸ்டிபிகேஷனா இருக்காது. எப்படி கேட்கற மாட்டிக்கிட்டாங்க. உண்மை பிராங்கா சொல்லணும்னா கேம் கிரீன் உட்கார வைக்கணும். வாய்ப்பே இல்லை. அப்புறம் 25 கோடி என்னப்பா பண்றது? இல்லைன்னா நரேன் உட்கார வைக்கணும். நரேன் எங்க போய் உட்கார வைக்க போறாங்க? வாய்ப்பு இல்ல. நரேன் ஓவர்ல பெருசா எஃபெக்டிவ் இல்ல ப்ரோ, அடிச்சிட்டாங்க 4 ஓவர். வருண் சக்கரவர்த்தி நீ உட்கார வைக்கணும், நரேனையும் உட்கார வைப்பனா ஒண்ணுமே பண்ண முடியாது.
இல்ல நம்ம சொன்னோம். கார்த்திக் அதாவது கேகேஆர் பவுலிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஓவர் சாலிடா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா அந்த 8 ஓவர் தான் இன்னுமே பழி வாங்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஆமா 2 பேருமே நல்லா 4 ஓவர் நல்லா போட்டிருந்தா இந்த ரன் வந்திருக்கா, சேசிங் ஈஸியா இருந்திருக்கும். அவங்க 2 பேர் தான் இந்த இல்ல தோல்விக்கு காரணமே. கார்த்திக் தியாகி கூட ஒரு கான்பிடண்டா 4 ஓவர் 40 ரன் கொடுக்கலாங்களாம். ஆனா 4 ஓவர் 25 தான் நம்ம சுனில் நாராயண் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றோம். 2 மேட்சுமே மும்பை மேட்சுமே அடிச்சிட்டாங்க, ம். இந்த மேட்சுமே அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து வருண் சக்கரவர்த்திய போன மேட்ச் பொழந்துட்டாங்க. இந்த மேட்ச் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. 3வது ஓவர் கொடுக்க முடியல. அனுகுல் ராயை வச்சு முடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது சீரியஸ் ப்ராப்ளம் ப்ரோ. கேகேஆர் வந்து இதை அட்ரஸ் பண்ணலைன்னு எனக்கு தெரிஞ்சு நம்ம ரேங்கிங்ல சொன்ன மாதிரி தான் 10வது ஏங்க இடத்துல பாரு, கன்ஃபார்ம் நான் முடிச்சுவாரு. கேகேஆருக்கு வந்து இந்த சீசன் அன்லக்கி சீசன் விட்டுறணும். இருக்கிற பிளேயர் வச்சு ஏதாவது க்ரூம் பண்ண முடியுமா தான் பார்க்கணும். ஏன்னா 10 இல்லை உனக்கு. அந்த பிளேயர்ஸ்ல இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா உனக்கு ஒருவேளை ஓகேவா இருந்திருக்கும். உனக்கு 10 முஸ்தபிசூர்ல இன்னைக்கு இருந்திருந்தா ஒரு மேட்ச் இயர்லி விக்கெட்ஸ் விழுந்திருக்கும். நம்ம அதை பார்க்கணும். முசர்பானி விக்கெட் எடுத்தார் இல்லைன்னா சொல்லல. ஆனா முஸ்தபிசரா 10 விங்ல ஈக்குவல் போடும்போது முசர்பனி கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. கேகேஆர் இந்த சீசன் விட்டுருணும். அவ்வளவுதான். இதுக்கு மேலாம் நீ பிளே ஆஃப் வரணும் கனவெல்லாம் காணக்கூடாது. விட்டுட்டு அமைதியா நமக்கு நாம சொல்ற ஐடியாவை டேக்கன் பண்ணலாம்ல. நீ மேல 4 ஃபாரின் பேட்ஸ்மேன் ஆடி பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணிரு. பவுலிங் ஏதாவது வச்சு உம்ரான் மலிக் இல்ல நவதீப் சைனியை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலாம். எஸ்ஆர்ஹெச்மே இன்னொரு சேஞ்ச் பண்ணும். அந்த டேவிட் பெயினை பார்த்தாச்சு, வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. இசான் மலிக்கா போன ஆட்டம் இன்ஜுரி, இந்த ஆட்டம் இன்ஜுரியில இருந்து வராரு. ஒரு மேட்ச் வார்ம் அப் பண்ணோம், 2வது மேட்ச் நல்லா போட்டார். இசான் மலிகா பத்தி கவலைப்பட தேவையில்ல. 5ல 4 மேட்ச் 3 மேட்ச் நல்லா போட்டுருவாரு. இப்ப கம்மின்ஸ் வரவரும் நான் சலீல் அரோவரை எடுத்துட்டு லிவிங்ஸ்டனை மேல அடிக்கிறோம் ப்ரோ. ஏதாவது அந்த அந்த ரெண்டு கொடுக்குற டேவிட் பெயின் கொடுக்குறன்னு சிவமாபி, பிரபுல் கிண்டே, ஓம்கார் டாம்லே, சகீப் குசேன் யார வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம். அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலை நீங்க நம்ம ஹர்ஷல் பட்டேல் உட்கார வச்சாங்க. உனக்கட்டு நல்லாவே பந்து போறாரு. வர உனக்கட்டு நல்லா பந்து போறாரு. ஹர்ஷல் பட்டேல் உட்கார வச்சு நல்லது. இல்ல அதே மாதிரி உனாக்கட்டு எப்பயுமே நல்லா பால் போடுவாரு. எப்ப தெரியுமா மொக்கையா போடுவாரு? நம்ம ஜெயிக்கணுங்கிற மேட்ச்ல ஓகே இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோங்கும் போது வந்து தலைவன் 20 ரன் 25 ரன் ஓவர் கொடுத்துட்டு மத்தவங்களாம் நல்லா போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குரூசல் மேட்ச்ல அவர் ஒழுங்கா போட மாட்டாரு. அடிச்சிருவாங்க, கணிச்சு அடிச்சிருவாங்க. இல்ல சன்ரைஸ் இருக்கிற பவுலிங் வச்சு மேனேஜ் பண்றதுன்னா இப்ப இருக்கிறத வச்சுதான் மேனேஜ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இப்ப பார்க்கும்போது ஓரளவுக்கு பவுலிங் இருக்கிற மாதிரி தெரியுது. போனாட்டம் வந்து ரொம்ப அடி வாங்கினாங்க. பாப்போம் பவுலிங் இருக்குதுன்னு சொல்லல. கேகேஆர் கூட ஆடிட்டு நீ ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. பரவாயில்ல, நீ ஒரு நாள் நைட்டு நிம்மதியா தூங்கிக்கோ. இன்னமும் நான் இன்னும் எஸ்ஆர்ஹெச் பவுலிங் இருக்குதுன்னு சொல்லல. பாக்கலாம். அதாவது பாப்போம். இன்னும் மேட்சஸ் இருக்கு. ஒரு 2-3 மேட்ச், இன்னும் 5 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் பார்த்துட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்ஹெச் பவுலிங் இருக்கா இல்லையா? 5 மேட்ச் வேண்டாம், அடுத்த மேட்ச்ல உனக்கு தெரிஞ்சிடும் இந்த பவுலிங். அடுத்த மேட்ச் ஹைதராபாத்ல நடக்குது ப்ரோ. ட்ராக் போட்டிருப்பானுங்க, தார் ரோடு போட்டிருப்பானுங்க, தலசீவலாம் கண்ணாடியில. கலஸ்தீவலாம் அந்த பக்கம் இங்க பாரு, உன்னோட பெட்டரான பேட்டிங் இருக்குது அங்க. கடப்பாறை ஆட்டம் வரானுங்க. மிச்சல் மார்ஸ் எல்லாம் பீக்ல இருக்கான். மிச்சல் மார்ஸ் மாக்கரம் என்ன பண்ணிட்டு மட்டும் அமைதியா இருக்கணும். நீ சொன்ன மாதிரியே இந்த மேட்ச்ல கேகேஆர்ல வந்துட்டு ஓப்பனிங் உனக்கு 2 ஃபாரின் ஆடினா அது கேமரூன் கிரீன் ஆடிட்டு போற. மிடில் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கு நீ ஓப்பனிங் போட்டு ஆடிட்டு போயிருந்துக்கலாம். இன்னைக்கு 4வது டவுன் அன்கிரீஸ் ரகவன்சி 3வது 1 டவுன் வந்துட்டாரு. நான் அதுக்குதான் இப்ப அதே மாதிரி ப்ரோ ரகானாக்கு வந்து பேட்ல படவே இன்னைக்கு 10 பாலுக்கு 8 ரன். ஏன் இவ்வளோ? அதுதான் 1 டவுன் போட்டுட்டு அவர் அதுதான் ஆடுவார். கேம் எடுத்துட்டு போவார். மேல டக்குன்னு விக்கெட் போச்சா இவர் கேம் எடுத்துட்டு போவார். ஓப்பனிங்ல இருந்தே கேம் எடுத்துட்டு போகணும்னா நம்ம எங்க போறது? அதனால சரி, கேகேஆர் ரொம்ப ட்ரபுளா இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு வின்னர்ஸ் யாருன்னு பாத்திரலாம். யாருமே இல்லை. இதுல வேற எல்லாருமே ஹர்ஷல் பட்டேலை சேர்த்திருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு ஆடவே இல்லையா? சரி ஓகே, எல்லாருமே ஹர்ஷல் பட்டேலை போட்டிருக்காங்க. சரி ஓகே. நம்ம இதுல வேற ஸ்கேமர்னு வேற ஒரு குற்றச்சாட்டு ஏறுது. அது வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண மணிகண்டன் அவர் வந்து கேட்டிருந்தாரு. ப்ரோ லீடர் போர்டு 3 பேருக்கு பிரைஸ், ஒருத்தர் கிடையாது. லீடர் போர்டு தான். நீங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறீங்க. ஹேசன் முல்லர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. சத்தியமா எங்களுக்கு ஹேசன் முல்லருக்கு சம்மதமே கிடையாது. அவர் யாருன்னு கூட தெரியாது. கமாண்ட்லாம் அன்னைக்கு வந்து ஸ்பேம் பட்டுதாரு. அவரு நாங்க நந்தன் ப்ரோ வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தமே தவிர நந்தன் ப்ரோவுக்கு அவர் வந்து ஃப்ரெண்டு கிடையாது. அவர் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நாங்க யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணல. புரிஞ்சுக்குங்க, நாங்க வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. பெரிய ஆள் கிடையாது நாங்க. இல்ல இதுல ஸ்கேம் பண்ணி எங்களுக்கு என்ன வர போகுதுன்னு தெரியல. 3 பேர்த்துக்கு நாங்க தரலான்னு இப்ப முடிவு பண்ணியிருக்கோம். லீடர் போர்டில் 1 2 3 பிடிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தருங்கும் போது உங்களுக்கு மேபி டவுட் வரலாங்கிறதுனால தான் இந்த மாதிரி நாங்கள் 3ஆ போயிடலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுற மாதிரி, ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டே சொல்லி எங்கள் கமெண்ட் போட சொல்லி அப்படி பண்ணுங்கிற எங்கள் அவசியமே இல்லை. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ இது பண்ணியிருக்க தேவையில்லை. சரி ஓகே, உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இருந்தால் அதனால் நாங்கள் அதை கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர்த்துக்காக தரலான்னு முடிவு எடுத்துட்டோம். அதை தான் உங்ககிட்ட சொல்லிடலான்ட்டு. சரி ஓகே, இந்த ஓகே அடுத்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டோம். ஃபேன்ஸ் லோகேஸ்வரன் நீங்க வேற என்ன இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி 2-3 இது கமெண்ட்ஸ்ல வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம ஜெயிச்சிட்டோமாரா ஆரம்பம். இந்த தொடர் நம்ம வெல்றதுக்கு வந்து இன்னும் நல்லா விளையாடணும், பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு சிஎஸ்கே வெற்றி விழாக்கெல்லாம் வந்துருங்க, நம்ம அதுலேயும் ஃபன் பண்ணலாம்.